வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ணாமலைக்கு எதிர்பாராத விதமாக செகண்ட் மேரேஜ் நடக்குது. முத்து சொன்ன வார்த்தையை கேட்டு மீனா கோவப்படுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து எமன் கெட்டப்பில் வந்து நிற்கிறான். அதை பார்த்த உடனே விஜய் வந்து பயந்துடுறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து என்ன முத்து இதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்னப்பா நீ மட்டும் எப்படி எனக்கு கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு முத்து ஆச்சரியமாக வந்து கேட்குறான். அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட பையன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு விஜய் உடனே இவன் என்ன பயமுறுத்திட்டான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து இந்த கெட்டப் எப்படி போட்டான்ற விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் ஒருத்தர் வந்து முத்து போட்டுட்டு இருந்த வாடகை ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் முத்து மீனாட்ட கெட்டப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க, இது சைட் பிஸ்னஸாக கூட நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு டிரைவர் வேலையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது மட்டும் உண்மையாக இருந்தால் அந்த பாசக்கயிறை அருண் மேலே தான் வீசணும்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு முத்து சொன்ன உடனே மீனா வந்து கோவப்படுறாங்க. ஒருத்தவங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறது வந்து புண்ணியம் இல்லை, பாவத்தில் வந்து சேரும் அப்படின்னு மீனா வந்து திட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது விஜய்க்கு யாரோ கதவு தட்டுற சத்தம் வந்து கேட்குது. டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு எருமை மாடு வந்து நிற்குது. பக்கத்தில் எமன் நிற்கிற மாதிரி தெரியுது. அப்போ எமன் என்ன பண்ணுறாருன்னா, விஜயோட கழுத்தில் வந்து பாசக்கயிறு போட்டு இழுத்த உடனே விஜய் வந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இறந்து 1 இயர் ஆன மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே சேர்ந்து அண்ணாமலையோட மனசை மாற்றி பரசுராமன் ஹெல்ப்போட வந்து அண்ணாமலைக்கு வந்து மேரேஜ் பண்ணிவார். அப்போ விஜயை வந்து பதறி அடிச்சு தாலி கட்டாதீங்க அப்படின்னு வந்து கத்துறாங்க. அண்ணாமலை என்னாச்சு அப்படின்னு வந்து கத்துறாரு. விஜயாவுக்கு இது கனவு தான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும். தண்ணி குடிச்சிட்டு வந்து படு அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து விஜயா வந்து திட்டுறாரு. அப்போ விஜயா ரெட் கலர் சாரி எடுத்துட்டு கிச்சனுக்கு வேகமாக போறாங்க. அப்போ மீனா முழிச்சிடுறாங்க. என்ன இவங்க வந்து வேகமாக போறாங்களே அப்படின்னு முத்துட்ட மீனா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ விஜயா கிச்சன்ல இருந்து புடவையை மாத்திட்டு ரூமுக்கு போறாங்க. இதை பார்த்த உடனே மீனா முத்துட்ட என்ன நடந்திருக்கும் அப்படின்னு விசாரிக்கிறா. ஏதோ விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் அம்மா வந்து இப்படி பயந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ரோகிணி சாமியார்ட்ட சொன்ன மாதிரியே எல்லா விஷயமும் நடக்குது. விஜயும் அதை நம்பிட்டாங்க போல இருக்குது. ஸோ இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.